கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மோட்டார் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் எதிர்பாராவிதமாக 40 அடி ஆழமுள்ள மாநகராட்சி கழிவுநீர் வெளியேற்றும் நிலைய தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன்குமார் மற்றும் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் சுரேஷ்குமார் ஆகிய இருவரும் மோட்டார் வால்வு மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நிலை தடுமாறி அர்ஜுன்குமார் முதலில் தொட்டிக்குள் விழவே அவரை காப்பாற்ற முயன்ற சுரேஷ்குமாரும் நிலை தடுமாறி உள்ளே விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து நிகழ்ந்ததாக அப்பகுதி மக்கள் தரப்பில் கூறப்படும் நிலையில் இதுகுறித்த தகவல் இரவு 6 மணி அளவிலேயே அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துள்ளது. 40 அடி ஆழம் கொண்ட அந்த தொட்டி முழுவதும் கழிவு நீர் நிரம்பி உள்ளதால் உடல்களை மீட்பதில் பெரும் சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. தற்போது சாய்பாபா காலனி காவல்துறையினர், கவுண்டம்பாளையம் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து லாரிகள் மூலம் கழிவுநீரை வெளியேற்றும் ரெஸ்கியூ பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். கழிவுநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்ட பின்னரே உடல்களை மீட்க முடியும் என்பதால் அப்பகுதியில் பதட்டமான சூழலும் நிலவியது. கழிவுநீர் தேக்க தொட்டிங்கிறது வந்து சாய்பாபா காலனி, தடாகம் ரோடு, இந்த ஒட்டுமொத்தத்துக்கு இங்கே தான் வந்து ஒட்டுமொத்த தேங்கி நிற்கிற இடம். இங்கிருந்து தள்ளி விட்டாதான் சூலூர் குளத்தில் போய் இந்த பம்ப் மூலிமா போய் சூலூர் குளத்தில் சேரும். இது இறங்கி தூர்வாருக்கு 2 தொழிலாளி வந்து உள்ளே இறங்கினாங்க. தவறி கீழே விழுந்து சரியான உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால அதை காப்பாற்ற இன்னொருத்தர் போய் விழுந்து 5 மணிக்கு விழுந்து மணி 10 ஆச்சு. இது வரைக்கும் அரசு மாநகராட்சியினால் இது வரைக்கும் அவங்கள வந்து மீட்க முடியல. அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த மாநகராட்சி வந்து துப்புரவு தொழிலாளிகளை கோவை மாநகராட்சி மெத்தனை போக்காக தான் அவங்கள நடத்துகிறாங்க. அவங்கள வந்து எப்பவுமே வந்து ஒரு நாயை விட கேவலமாக ஒரு உபகரணங்கள் கடத்துறதில்ல. மாநகராட்சி ஆணையர் வந்து அவர் போய் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னு வந்து அவங்க மேலே வழக்கு போடுறது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, சம்பளம் அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளம் கூட கொடுக்கறதில்ல. இது முழுக்க கோவை மாநகராட்சியினுடைய மெத்தனை போக்கு தான். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம், இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம். இன்னுமே மலத்தை வந்து மனிதன் கையால் அள்ளிட்டு இருக்கிறாவளோ இந்த கோவை மாநகராட்சியில் நீடிக்குது. இதுக்கு முழுக்க காரணம் கோவை மாநகராட்சி மட்டுமே. அர்ஜுனனுங்கிற 2 பேருமே அவுட் சோர்ஸா, சுரேஷ் அர்ஜுனன் சொல்கிற 2 பேருமே ஒப்பந்த தொழிலாளர்கள். முதல்ல இந்த ஒப்பந்த தொழிலாளர் மூலையவே வந்து ஒழிக்கணும். இந்த வேலைக்கு முதல்ல என்னமோ இங்கே ஆளுக்கு வந்து நானும் நீனு போட்டு நிற்கிற மாதிரி இதில் வேறு ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்களால பணி நிரந்தரம் செய்யணும். இறந்தவங்க குடும்பத்துக்கு உரிய அரசு இழப்பீடுமோ அவங்க வீட்டில் தலா ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இதன் மூலமாக நான் அரசை கேட்டுக்கிறேன்.